வந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் வணங்கிக் கொள்கின்றோம். இந்த ஜூமில் சிறப்புரை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பு தன்னில் நிலைத்தல். தன்னில் நிலைத்தல். நான் யார்? முதல் தெரிஞ்சுக்கணும். எதற்காக தன்னில் நிலைக்க வேண்டும், ஏன் நிலைக்க வேண்டும் என்ற கேள்வி வரும். தன்னில் நிலைப்பது எவ்வாறு? இதற்காகத்தான் நாம் வந்தோமா? எங்கிருந்து வந்தோம்? என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போதுதான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைப்புக்கு வர்றதுக்காகத்தான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த பிறவி எடுத்ததே நம்மளை காண்பதற்காக. நாம் நம்மளை காண்பதற்காக மட்டும்தான். நம்மளை கண்டு நம்மளை அறிந்து இறைவனையும் உணர்வதற்காக. இப்ப நம்மளை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகரிஷி வழியில் எவ்வாறு செல்ல வேண்டும்? குருமார்கள் எதற்காக? ஒவ்வொரு ஜீவனும் உயிர்விப்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து குருமார்களும் அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கன குருமார்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அதே வழியில் வந்தவர் தான் நம் மகரிஷி. அனைத்து ஆத்மாக்களும் அவர் தன்னிலை நிலைச்சு எத்தனையோ வருடங்கள் ஆழ்ந்து 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 தவம் செய்து, மகரிஷி சாதாரண குடும்பத்தில் பிறந்து எல்லா மக்களாக வாழ்ந்து, அவர் இயல்பான நிலையில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆழ்ந்து 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 இரவு முழுக்க அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா தெரியும். இரவு முழுக்க ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்றதா சொல்லுவாங்க. அப்ப அவ்வளோ நேரம் நின்றுருக்காங்கன்னா எப்படி நிக்க முடியும்? அப்ப என்னெல்லாம் செஞ்சா அந்த நிலைக்கு நம்ம உயர முடியும்? அப்ப எதுக்காக இந்த நிலையை உயரணுங்கிறதுக்காக குரு இதை கொடுத்திருக்காரு. எல்லா மக்களும் உய்விக்கணும். உயர்ந்தவர் அப்படியே போயிருக்கலாம்ல. எத்தனையோ ஆத்மாக்கள் திரும்பி வந்து தொண்டு செய்ய வர்றதில்ல. தொண்டு செய்ய இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் மகரிஷி. அப்படி வந்தவங்கல்ல மகரிஷி ஏன் இத்தனை உயிர்களும் தவம் தான் மகரிஷி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வர்றாங்க. அப்ப மக்களோட நிலையை பார்க்கும்போது மிக மிக அறியாமையில இருக்கு. தவம் மட்டும் இந்த மக்களுக்கு தவம் கொடுத்துடலாம், உய்விக்கலான்னு வந்தா இந்த மக்களால நம்ம அளவுக்கு உட்கார்றதுக்கு மிக சிறந்த நெறியான வாழ்க்கை இல்ல. அதோட சேர்ந்த புண்ணிய பதிவுகளும் இல்ல மக்களிட. கருமையம் தூய்மையாக இல்லை. கருமையம் தூய்மையா இருக்கிற பட்சத்துலதான் நம்ம நிலைச்சு நிக்க முடியும். அதற்காக கொடுக்கப்பட்ட மகரிஷி தன்னைத்தானே வகுத்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து மக்களுக்காக தொண்டுங்கிறத ஒண்ணே ஆரம்பிச்சிருக்காரு. நான் வந்தது ரொம்ப ஆரம்ப கட்டத்துல சிறு வயதுல இருந்து எனக்குள்ள தோணுன ஒரே ஒரு எண்ணம், எப்படியாவது இந்த பிறவியை கடந்து இறைவனை பார்க்க வேண்டும். இது எப்படி உணர்வாக பெற்றுதான் நான் மனவளக்கலைக்கு வந்தேன். அந்த உணர்வு நிலை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. இங்க வந்து தொண்டு செய்வோம்னோ பேராசிரியர் ஆகணும் இல்ல அது செய்யணும் இது செய்யணுங்கிறதோ எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு குரு வேணும் அப்படின்னு காத்து கடந்துதான் வந்ததுக்கு அப்புறம் குருதான் என்னை தொண்டு செய்ய வச்சாங்களே தவிர வேற யாரும் இல்லை. அது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். குருதான் ஒவ்வொரு செயல்லையும் எனக்குள்ள இருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். எல்லா செயலும் குருவோட செயல் தான் சொல்லுவேன். அனைத்து செயலும் பல இன்னல்கள் இடைஞ்சல்கள் வரும் பொழுதும் என்னை காத்து ரசித்துட்டு இருக்கதும் குருதான். இன்னைக்கு வரைக்கும் நான் குருவை விட்டா குருதான் என்னைய பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்புறேன். அதை நடைமுறைப்படுத்தி அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு நேரமும். மகரிஷியோட வழியில கேட்டோம், பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட அந்த உணர்வு என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். அல்லவைகளை விட்டு அந்த உணர்வு நிலைக்கு வர்றதுக்கு முதல் அடி என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நம்மளோட புலன் மயக்கத்துல ஏற்படக்கூடிய அல்லவைகையில இருந்து முதல்ல வெளியே வர வேண்டும். அந்த அல்லவைகையில இருந்து வெளியில வந்து நல்ல நிகழ்வுகள் செய்வதற்கு மகரிஷியோட தவமும் இந்த தொண்டு நிகழ்வுகளும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிவகுத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அப்படி வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு வர்றதுலதான் மகரிஷியோட இதுல தொண்டு செய்ய 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 நம்மளோட அல்லவைகள் முழுவதும் களைஞ்சு
முதல்ல நம்மளோட புலன் மயக்கம் நீங்கி மயக்க நிலை தெளிவு பெற்று மேன்மை அடைஞ்சு வர்றோம். இப்ப மேன்மை அடைஞ்சு வந்தோம்னா அதுக்கடுத்த ஸ்டேஜ் தொண்டு செய்ய 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 அதுவே கர்மயோகமா மாறுறதுக்கான வாய்ப்பா நமக்கு அமையுது. அந்த கர்மயோகத்துல செய்ய 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 கர்மயோகத்துல நின்று அறநெறி வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நம்முடைய கருமயமானது புனிதமானதாகவும் பதிவுகள் களையறதுக்காகவும் தூய்மை அடையுது. அப்ப அந்த தூய்மையில இருந்து நிலைச்சு நிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அந்த தூய்மைக்குள்ளதான் நம்ம தூய்மை இருக்கிற பட்சத்துலதான் நம்ம அந்த கர்மயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், அதுக்குள்ள நிலைச்சு நிக்க முடியும், தன்னிலையில் நிலைச்சு நிக்கணும். அந்த தன்னிலைங்கிறது என்ன? நான் யார்? இந்த உலகத்துல நான் எதுக்காக வந்தேன்? இந்த உடலா, உயிரா, மனமா? நிறைய பேர் சொல்லியாச்சு, எல்லாரும் கேட்டாச்சு. அப்ப நான் யார்? இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவே. ஆத்மாவே பார்ப்பதற்கு உடலாக பொருளாக தோற்றங்களாக தோன்றுவதும் அனைத்தும் ஆத்மாவே. விலங்கா இருந்தாலும் ஒரு விலங்கா இருந்தாலும் செடி தாவரங்களா இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் தோற்றத்தில் ஒரு பொருளாக தோன்றுகின்றது. அதற்குள் நிலைகளின் மாறுபாடு ஏற்படும் பொழுது அதிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில பிரிச்சு பார்த்தா என்ன நிக்குது? ஆத்மாதான் நிக்குது. அதுல எல்லா பதிவுகள், இதுல விலங்குகளை பார்க்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் கழிஞ்சிருக்கு. தாவரத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் அதுல நிறம், குணம், மனம் எல்லாம் அழிஞ்சிருது. அதே நிலைதான் மனிதனுக்கும். மனிதன்ல இருந்த நிலை, அவனுடைய நிலைகள்ல இருக்கக்கூடிய குறை நிறைகள் குணாதிசயங்கள் அனைத்தும் கழிஞ்சு 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 அதெல்லாம் விலங்குகள்லயும் தாவரங்கள்லயும் இந்த நிலைகள் இயல்பாக ஒரு பிரபஞ்சத்தில் யாருடைய தூண்டுதலும் இல்லாத இயல்பாக நடந்து விடுகின்றது. ஆனா மனிதனாகப்பட்டவனுக்குள்ள மிருக குணங்களும் அநேக சமயத்துல கோபதாப விருப்பு வெறுப்புகள் போட்டி பொறாமை அனாதி ஜென்மங்களாக வந்த பதிவுகளால் ஏற்பட்ட அனாதி பதிவுகளால் ஏற்பட்ட இந்த நிலைகள் நம்மளை புலன் மயக்கத்தில் மீண்டும் 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 இழுத்து சென்று கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் நமக்கு அதில் விழிப்பு நிலை இல்லாத நிலை. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாய் நிற்க அப்படிங்கிறார் குரு. இறைநிலை அந்த வார்த்தையை திரும்ப 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 அந்த விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலை தவறும் பொழுது நம்ம புலன் மயக்கத்துல சிக்கிறோம். அப்ப அந்த புலன் மயக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்குத்தான் மகரிஷியோட பயிற்சிகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப புலன் மயக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்த காரியம் எதுக்காக, வந்த நோக்கம் எதற்காக? இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு இன்னும் பல ஜென்மங்கள் குழந்தைகளை பெற்று அவர்கள் திருமணம் முடித்து அது அடுத்த ஜென்மம் அடுத்த இப்படியே போறதுக்காகவா? இல்லை. மகரிஷியின் வார்த்தை, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது வீழ்ந்த பின்னே இணை மறந்தேன் என்ற வினை மறந்தேன், இறைவா உள்ளுணர்வாய் இருந்து என்னை மீட்டு. வினைப்பதிவுங்கிற சுமையை விடுக்கிறதுக்காகத்தான் அந்த பூமிக்கு போயிட்டு எனக்கு ஒரு உடலை கொடுன்னு உன்னை கேட்டுட்டு வந்தேன். அப்படி வந்த நானு வந்த நோக்கத்தை விட்டுட்டு உன்னை வந்த வினை என்ன அதெல்லாம் விட்டுட்டு வந்த வினை மறந்துட்டே, வந்த நோக்கம் மறந்து போச்சு, நான் யாருன்னு தெரியல, நான் எதுக்காக வந்தேன்னு தெரியல, உன்னையும் மறந்து போச்சு அப்படிங்கிற. எல்லாமே மறந்து போனாலும் நீ எந்த சூழ்நிலையில் என்னை உள்ளுணர்வாய் இருந்து மீட்டு, அந்த உள்ளுணர்வு, இந்த உள் உணர்வு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வை நாம் எப்பொழுது முதலாக ஜீவிக்கின்றோமோ பரிசிக்கின்றோமோ, அந்த உள்ளுணர்வில் நாம் எப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நம்மளுடைய நடைமுறைக்கு கொண்டு வருகின்றோமோ, அந்த உள்ளுணர்வில் நாம் வாழ பழகும் பொழுது இந்த ஆன்மீக பயணமானது முதல் அடி எடுத்து வைக்கிறது. மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம தவம் பண்றோம், அது பண்றோம், ஏன்னா அதெல்லாம் முதல் ஆரம்ப நிலைகள், உடலுக்கான மயக்க நிலைகள், தினப்படி வாழ்க்கையில் இருக்கிற விலங்கின பதிவுகள் கழிவதற்காக தான் சில தொண்டுகள், சில வருடங்கள். இந்த உள்ளுணர்வை நீ என்னைக்கு பரிசிக்க, ஒரு சிலருக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டும் வந்திருக்கலாம், வந்த உடனே தீட்சை வாங்கினதும் வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு சில வருடங்கள் தொண்டு செய்தா வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தொண்டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா உள்ளுணர்வை அனுபவிக்க முடியாது, தொண்டு செய்வாங்க, நிறைய இருக்கும்.
இதற்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைகள். அப்ப உள்ளுணர்வை நீ அனுபவித்து அந்த உள்ளுணர்வில் நிலைத்த அது குரு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கிற நிலைய நம்ம உணர்றதுக்கு விழிப்பு நிலை நமக்கு வேணும். அதற்கு நம்ம கர்மா கழிஞ்சு நல்ல நிலைக்கு வரணும். அப்ப கர்மா கழியணும்னா என்ன? ஒண்ணு தொண்டு செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ளணும். அதே சமயத்துல ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாம பட்டை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், சிற்பியாக ஆக வேண்டும். நமக்கு நாம் சிற்பியாகும் பட்சத்தில் குரு பட்டை தீட்டுவார், குரு செயல்படுத்துவார். ஆனால் சில நேரங்களில் நம்மை நாம் சிற்பியாக ஆக்கி கொண்டால் இதுவே நமக்கு பல நிலைகளை உயர்த்தி கொடுக்கும். சிற்பி அப்படின்னா இன்னொருத்தர் வந்து நம்மளை செதுக்கி கல்ல செதுக்கி அது கல்ல தேவையில்லாத பகுதிகளை எடுத்துட்டு அது முழுமையான பதுமையாகவோ இறைவனாகவோ மனிதர்களாகவோ உருவாக்கி அழகான உருவங்களை கொடுக்கும் நிலை, அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த உருவ நிலை, அதை கொண்டு வருகின்றார். அந்த சிற்பி வந்து இன்னொருத்தர் செதுக்குவது என்பது நன்றுதான், இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்தில் நம்மை நாம் செதுக்க பழகிவிட்டால், நம்மை நாம் செதுக்க பழகி கொண்டால், அதைத்தான் மகரிஷி உனக்கு நீயே கண்ணாடியாயிரு, உன்னை நீயே பார்த்து கொண்டிரு. அதற்கு அந்த சிற்பியாக ஆக 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 ஆகதான் நம்ம தன்னில நிலைக்க முடியும் ஆரம்பமா. அப்ப சிற்பியாக ஆகம்னா ஃபர்ஸ்ட் தவத்துல நிலைக்கலாம், அதற்கடுத்து நம்ம மேன்மை அடையலாம், அதுக்கடுத்து மௌனம். இதற்கு மிக 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 உரிய இது ஒண்ணுமே தேவையில்லை, அதீத மௌன நிலை. மௌன நிலைதான் வினைப்பதிவையும் மன தூய்மையை கொடுக்கக்கூடிய, வினை தூய்மை மன தூய்மை கொடுக்கக்கூடியது மௌனம் மட்டும்தான். மௌனம் கொடுக்குறாப்புல வினை தூய்மையோ மன தூய்மையோ வேற எதுவும் கொடுக்க கூடாது. அல்லவைகளிலிருந்து வரணும்னா மனமானது தூய்மை அடைய வேண்டும், வினையானது தூய்மை அடைய வேண்டும். இப்ப மனமும் வினையும் மன தூய்மை ஏற்படணும் அப்படின்னு கேட்டா, மனம் வந்து ஒண்ணுமே வேண்டாமா, எனக்கு ஆசை இல்ல, புலன்மயக்கம் இல்ல, அதெல்லாம் விட்டா, கோபதாபங்கள்ல விருப்பம், அதுவல்ல பற்று, எதுவுமே இல்லாத பற்று நிலை, நிர்மலமான நிலை. அந்த நிர்மலமான நிலைக்கு உடனே வந்துடாது. மகரிஷியே ரொம்ப ஆண்டுகள் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி திருப்பி மௌனம் இருப்பாரு. எதற்காக? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக. அவர் என்ன அவர் மௌனம் இருந்துதான், அவர் ஆல்ரெடி எல்லா நேரம் மௌனமா தான் இருந்துட்டு இருக்காரு. மௌனம் இருந்துதான் வரணுங்கிற அவசியம்லாம் குருவுக்கு கிடையாது. ஆனா மகரிஷி ஏன் மௌனம் இருக்காரு? இந்த மக்களுக்காக, நம்மை போல் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள், ஜீவன்கள், நான் ஆண் பெண் என்று வேறுபாடுட்ட ஜீவன்களுக்காக அவர் மௌனம் இருக்கார். அந்த இருந்து 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 நம்மளுடைய பதிவுகளை குரு நேரடியா பார்வையில கீழே இருக்கும்போது நம்மளுடைய பதிவுகளை தெரியாமே கழிச்சிட்டு போவார். நம்ம ஒரு தெரியாமே கழிச்சிட்டு போவார் குரு. ஒரு உண்மையான சிஷ்யன் அப்படின்னா, இறை தேடலுள்ள சிஷ்யனுக்கு குரு அருகில் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. முதலில் இருப்பான், பக்கத்துல இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு என்ன செய்வார்? சீடனை எங்கேயோ தள்ளி வச்சுதான் வேடிக்கை பார்ப்பார். சிஷ்யன் குருவை தேட மாட்டான். ஆனா குருவுக்கும் சிஷ்யர்களுக்கும் இடையே இரண்டு பேருக்கும் எந்த சனமும் அந்யோன்யமான நிலையில் பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். இது பிரபஞ்சத்தில் டெலிபதின்னு இப்ப என்னமோ செல்லு எல்லாம் இப்ப ஜூம்ல பேசுறோம், எல்லாம் இருக்கு. ஆனா இந்த டெலிபதிய குருவுக்கும் சிஷ்யர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை உணரக்கூடிய ஒரு சிஷ்யன் கிடைச்சிட்டா அதுவே இறைவனை கூட்டி கொண்டு போய் விட்டுரும் நம்மளுக்கு. அந்த சிஷ்யருக்கு அந்த குருவே கூட்டிட்டு, வேற ஒண்ணுமே வேண்டாம். குரு கொடுக்கக்கூடியத இருந்த இடத்திலிருந்து வாங்கக்கூடிய தன்மை சிஷ்யர்களுக்கு வேணும். அதற்கு முழு சரணாகதி வேணும். எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணமாக சரணமடைய வேண்டும். அஸ்வகந்தரிடம் ஜனகர் சரணடைந்தது போல், அஸ்வகந்தர் ஜனகர் அவ்வளவுதான் சரணடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை படிக்கும் போதுதான் தெரியும். அந்த கீதையை படிக்கும் போது, அந்த கீதை படிக்கும் போது மனம் அப்படியே அழுகையே வந்துரும். அந்த முதல்ல படிக்கும் போது எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே அந்த புஸ்தகத்தை கீழே வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தேன்.
அவ்வளவு இதா இருந்தது. அதை உணர்ந்து அந்த அப்பனா எந்த நிலையில இருந்தா ஜனகர் இத செஞ்சிருப்பாரு. அப்ப எவ்வளவு பெரிய சரணாகதி இருக்கணும். குருவிட தேவை நமக்கு சரணாகதி மட்டும்தான், பொறுமை. அந்த பொறுமையும் சரணாகதியும் இருந்துட்டா குரு எப்ப எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், யார் மூலியமா கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் குருட்ட. இன்னைக்கும் காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் குருதான். எனக்கு என் வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள்ல குரு என்னைய ஒவ்வொரு செயலையும் நடி நடத்திட்டு தான் இருக்காரு. ரொம்ப சிறு வயதுல படிக்கும்போது நானு விநாயகர்களும் படிக்கிறது உண்டு. அந்த அகவல் தினம் விடாம கரெக்டா படிச்சுட்டே. அப்ப அணுவுக்கள் அணுவாகி அப்பாலுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லு. அந்த வரிக்கான ஒவ்வொரு வரியும் படிக்க 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 வருடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த விநாயகர்ல அவ்வை தாயோட கரைஞ்சு போய் படிக்க படிக்க அதோட அணுவுக்கு அதெல்லாம் அப்ப எல்லாம் எனக்கு அந்த அகவல் வார்த்தைகளா கடந்து அதுக்கு முன்னாடி அது உணர்வா சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சு. ஆனா அது முழுமையா புரிஞ்சுக்கிட்டது மனவளக்கலைக்கு துரியாதீத தவம் முதல் 2ஆம் நிலை அகத்தாய்வு முடிச்சிட்டு தவம் எடுக்கும் போதுதான் எனக்கு முதல் அந்த அணுவுக்கு அணுவாகி அப்பாலுக்கு அப்பால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே உண்மையான தெளிவு விளக்கம், அந்த நிலையை உணர்வு தெளிந்தது, புரிந்தது, அறிந்ததை கடந்து உணர்வு நிலையாக உணர்ந்த நிலையை நான் அன்று அடைந்தேன். குரு இது நம்ம வீட்டுல சாதாரண காலையில மெடிடேஷன் போது இயல்பா குருவால் கொடுக்கப்பட்டது. இது எங்கேயும் நான் கூட்டு தவத்திலயோ எங்கேயும் இல்லை. இயல்பா காலையில மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இயல்பா கிடைச்சது அந்த நிலைகள். அப்ப இயல்பா கிடைக்கக்கூடிய அந்த உணர்வை அப்படியே வச்சு 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 அடுத்த அனுபூதிக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சோம். அந்த அனுபூதிக்குள்ள பிரவேசிக்க அடுத்தடுத்த நிலைகள் நமக்குள்ள சுட்டி. அப்ப உணர்வு அப்படிங்கிற நிலை குரு சிஷ்யர்களுக்கு இடையில இருக்கக்கூடியது. பேச்சோ வார்த்தையோ இதெல்லாம் அதை கடந்து நமக்குள்ள அறிவோ எதுவும் பேசக்கூடாது. அங்க அறிவு கூட 0வா இருக்கிற பட்சத்துலதான் குருவுக்கு சிஷ்யர்கள் பரிமாற்றம் இயல்பா நடக்கும். அறிவு வேலை செஞ்சா குரு சிஷ்ய பரிமாற்றம் கூட இங்க இருக்காது. எல்லாம் கழிச்சு போகுது. அந்த நிலைக்கு தொட்டு காட்டிட்டாரு. ஆனா தொட்டு காட்டினது நிலைச்சு வைக்கலையே. நிலைச்சு வைக்கக்கூடிய தன்மை எனக்கு நமக்கு என்று வரும், இன்று வருமோ, நாளை வருமோ, இந்த க்ஷணம் வருமோ என்று காத்து கொண்டு. அப்ப அந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம குரு தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நல்ல நிலைக்கு உட்கார வைப்பார். அந்த நிலைக்காகத்தான் தொட்டு காமிச்சது என்னைக்கும் விட்டு போகாது. விட்டுட்டு புடுங்கி கூட்டிட்டு திருப்பி உட்கார்ந்துருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல வீட்டுல குடும்பத்துல நம்மளுடைய கடமைகளையும் இதையும் தெளிவா கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப கடமைகளை தெளிவா நம்மளுடைய இத சொற்படி செஞ்சிட்டு இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய உணர்வு அப்படிங்கிறது மட்டும் ஒவ்வொரு செயலிலையும் ஒவ்வொரு சனமும் இறைவனோடவும் குருவோடவும் ஐக்கியமா இருக்கும்போது இந்த தன்னிலை அறிதல், தன்னை அறிஞ்சுக்கிறது, நான் யார், உடல் உயிர் மனம் இதை கடந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இறைவன் நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த பயணத்துல நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு உணர்வு அப்படின்னு குரு சிஷ்ய உணர்வு. இந்த உணர்வுக்குள்ள பிறகு பற்றற்ற நிலை. அந்த பற்றற்ற நிலைக்கு என்ன செய்யணும்? பற்றற்றான் பாதங்களை பற்ற வேண்டும். பற்றற்ற நிலைக்கு என்ன செய்யணும்? அதற்குதான் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்றாருன்னா மகரிஷி குரல்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு பற்றுகளே விட வேண்டும். எல்லா பற்றுகளையும் விட வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றை விடுவதற்கு. பற்றுக எல்லா பற்றரை விடுவதற்காக பற்றற்றான் பாதங்களை பற்ற வேண்டும். யாரு பற்றற்றவர்? குரு ஒருவரே பற்றற்றவர். வேற யார் இருக்க முடியும்? குரு ஒருவரே பற்றற்றவரா இருக்கிறார். இப்ப குருவை மட்டும்தான் பிடிச்சிட்டு போக முடியும். குருவை நம்ம பிடிச்சிருக்கோம், முதல் நம்ம பிடிக்கணும். இல்ல கடைசியில குரு நம்ம விட்டுருவோம், குரு நம்மள விட மாட்டார். இன்னைக்கு நம்ம குருவை நினைக்காம நம்ம என்னைக்காவது இருந்துட்டு இருப்போம். இயல்பா நம்மளை சுத்தி உணர்வு வர்றத அப்பதான் நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த உணர்வு காந்த அலைகளா இருக்கலாம், உன்னுடைய உள்ளுணர்வா இருக்கலாம், உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கலாம், யாரோ கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கலாம், இல்ல வெளியில இருந்து வர பிரபஞ்சத்துல எங்கேயோ கேட்கக்கூடிய ஒரு ஒளி ஓசையாக இருக்கலாம், ஒரு மயிலின் ஓசையாக இருக்கலாம், குருவியின் ஓசையாக இருக்கலாம். இது முதற்கொண்டு நமக்கு குருவின் தன்மையை உணர்த்தும். எது இயற்கை, எத்தனை இயற்கை, ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை. அதை நம்ம ஆனா விழிப்பு நிலையில இருக்கிற பட்சத்துலதான் இதையுமே உணர முடியும்.
அப்ப குரு தன்மை அப்படிங்கறது உணர்றதுக்கு நமக்கு உணர்வு மட்டும்தான் வேணும். நமக்குள்ள அதுல ஒன்றி போகணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்ப குரு சிஷ்யர் உடனுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? இந்த வாழ்க்கை கர்மயோக நெறியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ச்சியா வாழணும். ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ச்சியா எல்லா செயல்பாட்டிலையும் கர்மயோக நெறியா வாழணும். அப்ப கர்மயோக நெறிய கடைபிடிச்சு ஒவ்வொரு செயல்லயும் வாழும் பொழுதுதான் கர்ம ஒழுக்கம், ஈகை, கடமை அப்படிங்கிற ஒழுக்கம்ங்கிறது எல்லாம் தெரியும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் தீங்கு செய்யாத நிலை. அந்த நிலைக்கு எப்பயும் நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை. அதே போல தவ நெறி, நம்மளுடைய தவ நெறி அதான் ஒவ்வொரு க்ஷணமும் கொண்டுட்டே போயிட்டே இருக்கணும். அந்த தவ நெறி அப்படிங்கிறது தவம் செய்யறத நெறிப்படி செய்யறோம். அது ஆழ்ந்த தியானத்தை தவிர எதுவும் உனக்கு உன்னில் நிலைத்திருக்க வழி கொடுப்பது இல்லை. தியானம் ஒன்று மட்டுமே உனக்கு சுட்டி காட்டும். உனக்குள் உள்குள் உள்கடந்து செல்வது, வெளிக்குள் வெளிக்கடந்து செல்வது. இதைத்தான் வள்ளலார் கூட ஒரு இதுல கேட்டிருப்பாரு. தன்னேறிய எனக்கு ஒரு வெண்ணிலாவே தந்திரம் சொல்லு. வெண்ணிலாவிடம் கேட்பாருக்க, நிலவிடம் கேட்பார், எனக்கு ஒரு தந்திரத்தை சொல்றியா என்னை அறிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு வள்ளலார் கேட்கிறார். எல்லா உயிர்களிடத்துல இருக்கக்கூடியதை நான் பார்க்கக்கூடிய தன்மையா இருக்கணுமே அப்படிங்கிற தாய்மானவன் அங்கும் இல்லாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இங்கே வைத்த யாருக்கும் வியற்பாய் தலை தெழுது மன வாக்கில் தட்டாமல் நின்றது. மனவாக்கில் தட்டாமல் நின்றது. அங்கும் எழாதபடி மனம் கடந்த நிலை. மனம் வாக்கு அப்ப தாய்மான சொல்லக்கூடிய அந்த மனம் வாக்கில் நின்று தட்டாமல் நிற்கிறது. அதைத்தான் மகரிஷி திருக்குறள்ல ஒரே வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஐயப்படாதது அகத்தது உறைவாழில் தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ள. ஐயம் ஒரு மகரிஷியோட வார்த்தைகள்ல நான் நிறைய தடவை கேட்டிருக்க ஒண்ணு தன்னெறிதல்ல. ஐயப்படாது போய் கொஞ்சம் பேராது உட்கார பாருங்க. அந்த நிலைக்கு எல்லாராலையும் முடியும். ஆனா முயற்சி செய்ய மாட்டேன். விடுறதுக்கு தயாரா விடுறாப்புல இருக்கும், விட மாட்டேங்கிறமே. அப்ப மகரிஷியோட அந்த வரிகளை நான் 2007 அவரோட இதுல கேட்கும்போது ஐயப்படாது போ சொல்றாரு. அப்படா ஐயப்படாதுன்னா பயம் சிறிதும் இல்லாமல் அங்கு செல்லும் பொழுது அச்சமோ பயமோ உன்னை ஆட்கொள்ள கூடாது. அங்கு செல்லும் போது உன்னை ஒரு யாரும் எதற்காகவும் துணிவு வேண்டும். துறப்பதற்கு துணிவு வேண்டும். எதையும் துறப்பதற்கு துணிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர்ஷி இதுல நம்மளோட ஆன்மீக பாதைக்கு ரொம்ப முக்கியம் விடாமுயற்சி, தைரியம், துணிவு, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, திறன். அதே சமயம் பயம். ஆன்மீகத்துக்கு முதல் எதிரி பயம். பயம்ங்கிறது வெளியில இல்ல, உள்ள தைரியம் இருக்கணும். உள்ள பிரவேசிக்கும் போது தைரியம் இருக்கணும். அந்த நிலைக்கு தைரியம் அப்படிங்கிறது அதை எப்படி உணர்றது அப்படின்னா அது குருதான் சொல்ல முடியும். வார்த்தையில என்னால இப்ப எதுவும் சொல்றதுக்கான நிலை இல்லை. அந்த பயமற்ற நிலைய குரு கொடுக்க முடியும். நீ அங்க குரு கூட்டிட்டு விடும் போது நீ பயம் இல்லாம போயிட்டேன்னா முடிஞ்சு அத்தோட அவ்வளவுதான், நீ முன்மை அடைஞ்சிடலாம். ஆனா பயந்துட்ட இன்னொரு ஜென்மம் வந்து பிறக்க வேண்டியதா. இப்ப பயமில்லாத நிலைக்கு செல்லணும் அப்படின்னா நம்ம துணிவு வேணும். அந்த இடத்துல துணிவு வேணும். துரியாதீதத்துல துறக்க தெரிஞ்சதும் உள்ள போகும்போது துறக்க தெரியறதோ ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். அந்த நிலையில துணிவு, சரணாகதி. அப்படியே சரணாகதி உடல் உயிர் மனம் மட்டுமல்ல, அதையும் கடந்து அத்தனையும் கடந்து நிர்மலமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்மலம், ஆசை. இறைவன் குணமற்றவன். இறைவனை எந்த குணத்தையும் கொண்டு தேடவோ பார்க்கவோ அறிந்து கொள்ளவோ முடியாது. நீ ஒரு நல்லவனா இருந்தாலோ இல்ல அதை பற்றி அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சாலோ இல்ல இறைவன் எனக்குள்ளதான் பிரவேசிக்கின்றாங்கிற தன்முனைப்பு இருந்தாலோ, இறைவனை நான் குரு எனக்கு அதிகமா எனக்கு பரிச்சயமானவர் என்ற எண்ணம் இருந்தாலோ நாம் இறைவனை தரிசிக்க முடியாது. இறைவனை தரிசிக்க நிர்மலமான இல்லை. இறைவன் கேட்பது சாதாரண மனிதன். அவனுக்கு உயர்ந்த எண்ணங்களுடையவனோ இல்ல தாழ்ந்த எண்ணங்களுடையவன் என்றோ இல்ல குணாதிசயங்கள் உயர்ந்தவன் என்றோ அவன் அறிவுள்ளவன் தொண்டு செய்தான் என்றோ இறைவன் பார்ப்பது பரிபூர்ண சரணாகதி மட்டும்தான் இறைவன். நிர்மலமான நிலை, நிர்மலமான நிலை அப்படின்னு சொல்லுவார்.
இறைவன் குணமற்றவன். அந்த குணமற்ற நிலைக்கு என்ன வேணும்? மனமே இருக்கக்கூடாது. மனம் இருந்தா குணம் இருக்கும். மனமற்ற நிலை என்ன? நீ எப்போ மனம் இல்லாம இருப்ப? எப்போ மனம் இல்லாம இருக்க முடியும்? எப்ப மனம் இல்லாம இருக்க முடியும் நம்மளால? நம்ம உணர்வுல இருந்து கடந்து, உணர்ச்சி உணர்வு கடந்து உள்ளக்கிற பிரவேசிக்கிறப்போ மனம் அங்கு மாய்ந்து விடும். மனமது மாய்ந்தால் மறையவன் பிறப்பான். மறை இறை மனமது மாய்ந்தால் மறையவன் பிறப்பான். அப்ப புலன்மயக்கம் 5 மனம் இல்லாத நிலை என்ன? நிலம், நீர், காற்று, பூஞ்சு 5 பூத டெட். செத்தாரை போல் திரிவது எக்காலம். அப்ப மனமில்லாத நிலைக்கு நம்ம செல்லணும். மனமில்லாத நிலைக்கு தினம் செல்றோம். ஆனா செல்றோமாங்கிறது கூட உணர்ந்து செல்றது இல்ல. நிறைய பேரால அதை உணர முடியறது இல்ல. சில நேரங்கள் நம்ம இயல்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இயல்பா ஒரு செயல் செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனா அந்த செயல்ல கை மட்டும் வேலை பார்க்கும், கண்ணு வேலை பார்க்கும். ஆனா மனமானது அங்கே இருப்பது இல்லை. மனம் இல்லாத அந்த நேரம் சொன்ன நேரம் நீங்க அனுபவிக்கிறீங்க. நிறைய பேர் மனவளக்கலை பேராசிரியர் நிறைய அனுபவிச்சது உண்டு. நிறைய பேருக்கு இதுதானா அது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வரைக்கும் கூட குரு விட்டுதான் வச்சிருக்காரு. அதுக்கான தகுதியும் பக்குவமும் பக்குவம் வரணும், அதுக்கடுத்து பரிபக்குவம் வரணும் அப்படின்னு குரு அடிக்கடி சொல்ற வார்த்தைகள். முதல் பக்குவம் வரணும், அடுத்தது பரிபக்குவம். பக்குவங்கிறது உடனே வர்றது அல்ல. எப்படி ஒரு சமையல் செய்யும் போது ஒரு காய் வேகுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு விதமான நேரம் வேண்டியா இருக்கு. அதே போல பக்குவம் என்பது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றது. எவ்வாறு வேறுபடுகின்றது? அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து வேறுபடுகின்றது. அவனுடைய கர்மாவை பொறுத்து வேறுபடுகிறது. அவன் குரு மேல் கொண்டிருக்கும் பக்தியை பொறுத்து வேறுபடுகின்றது. அவன் துறக்கக்கூடிய பற்றற்ற நிலையை பொறுத்து வேறுபடுகின்றது. அதுவே பக்குவமாக வெடிக்கின்றது. அந்த பக்குவ நிலைக்கு முதலில் வர வேண்டும். பரிபக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு. அந்த சொல்ற போதே எனக்கு இன்னைக்கு முகத்தை அப்படி இந்த க்ஷணம் எனக்கு குரு முகம் நினைவுக்கு வருது. பரிபக்குவம் அப்படிங்கிற அந்த பரிபக்குவம் அப்படிங்கிற அந்த நிலை உண்மையிலே ரொம்ப அற்புதமான பரிபக்குவ நிலைக்கு நம்ம போறேன்னா கூட நம்மளோட கடமைகள் இருக்கிறதுனால குரு நம்மள விடுறது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. நம்ம நிலைக்கு போனாலும் அந்த இல்ல உன்னோட காலம் என்ன இல்ல அப்படின்னு நிறைய நாள் விட்டு வச்சிருக்காங்களோன்னு நினைக்க வைக்கும். அப்ப நம்ம திறக்கணும்னு மகர்ஷி சொல்லுவாரு. குரு சொல்லும் போது பரிபக்குவம் இந்த நிலைக்குதான் எல்லாருக்காகவும் காத்துட்டு இருக்கோம். அந்த நிலையை தாண்டி நம்ம எப்ப வருவோம், அந்த இதெல்லாம் கடந்து வருவோம். எப்ப வருவோம்? பரிபக்குவ நிலைக்கு வந்துட்டோம்னா குருமார்கள் நம்ம தன்னிலே நிலைக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய தயாரா இருக்காங்க. உண்மையா தேடல் இருக்கவங்களுக்கு நிச்சயம் குரு ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. குரு என்பது உருவத்தில் அல்ல. குரு என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கலந்து வியாபிச்சு நின்றுட்டுதான் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள்ல, எத்தனையோ நடைமுறைகள்ல ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள்ள அந்த குரு நிலைங்கிறது, குருத்துவங்கிறது, குருமைங்கிறது எப்பயும் நம்மள நடி நடத்திக்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா அந்த குருமை நம்மள எப்படி வழி நடத்தும்? அத நீ அப்படியே ஆழ்ந்து ஒரு செயலை எந்த பேச்சு இல்லாம காலையில இருந்து நீங்க மன அமைதியோட யாரோட எந்த செல்லு நோண்டக்கூடாது. எந்த செல்லு வெளியில இருக்கக்கூடிய இது வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய எந்த தகவல் தொடர்பு அதுல இருந்து விடுபட்டுருங்க. அதே போல செயல்பாடுகள்ல இருந்து உங்களை செயல்கள் எல்லாத்தையும் திறமையா கரெக்டா செஞ்சுட்டே வாங்க. அப்படி ஆரம்ப கட்டத்துல இது ரொம்ப தேவை. அப்ப செஞ்சுக்கிட்டே வரும்போதுதான் தெரியும் நம்ம அந்த செயலை எப்படி முழுமையா செய்கிறோம், எவ்வளவு அழகா நேர்த்தியா செஞ்சிருக்கோம். இந்த வேலையை இப்ப நம்ம செஞ்சோமா தெரியாது. ரொம்ப நீங்க டீப்பா அப்படியே உட்காந்து அப்ப மனமானது அங்கே இருப்பது இல்லை. நிறைய நாள் சமைக்கிறதுக்கு எனக்கு சமைச்சமானே தெரியாது. ஆரம்ப கட்டத்துல என்னோட அடுப்படியில நான் சொல்லிக் கொடுத்த குரு அப்ப சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள்ல எல்லாத்தையும் கரைஞ்சு போய் சமைங்க. அப்ப என்ன செஞ்சா சமைய முடிஞ்சிருக்கும். ஆனா இது செஞ்சமானே தெரியாம செஞ்சிருப்போம். சமைப்பதற்கு அங்கே கைகள் ஆள்கள் போதும், மனம் தேவை இல்லை. எப்ப நீ குருகுல பிடிக்குள்ள நிக்கிறையோ அங்கு மனம் உன்னை ஒன்றும் செய்வது இல்லை.
இந்த நிலைக்கு ஒவ்வொருத்தரும் வர முடியும். அதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள ஜீவிக்கக்கூடிய நிலை. அந்த சுவாசத்துல இப்ப நம்மளுடைய தண்டுவட சித்தி பண்ணி பிராணாயாமம் பண்ணோம் இல்லையா, அதிக நேரம் பிராணாயாமம் பண்ணி சுவாசத்துல ஜீவிச்சீங்கன்னா அந்த நிலைக்கு நீங்க ஒவ்வொரு செயல்லையும் கொண்டு வர முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல அந்த உயிர் ஒவ்வொரு செயல்லையும் உயிரோட மூச்சோட கரைஞ்சு 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 அந்த செயலை செய்யணும். ஒவ்வொரு மூச்சிலையும் இப்போ எல்லா செயல் செய்யும் போதும் அந்த மூச்சோட செய்யும் போது அதுவே உன்னை விட்டு இயல்பாக விலகி செல்லும். அந்த செயல் உன்னை திருப்பி செய்யும் போது கரைஞ்சு கரைஞ்சு செஞ்சிட்டோம்னா திருப்பி அந்த செயல் நமக்குள்ள நடக்கும் போது செயல் நடக்கும். வெளியில எல்லாம் பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அந்த செயல் நம்மளை தீண்டுவது இல்லை. எக்காரணம் கொண்டும் எந்த செயலும் நம்மை தீண்டுவதில்லை. அப்ப செயல் தீண்டாத போது நமக்குள்ள அந்த வினையானது பதிவது இல்லை. முதலில் கர்ம வினைகள் களையும், இரண்டாவது பதிவுகள் ஏற்படாது. பிராரத்த கர்மத்துக்கோ ஆகாமிய கர்மத்துக்கோ நான் ஆட்பட மாட்டோம். இந்த சஞ்சீதத்தை மட்டும் கழிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. சஞ்சீதத்தை கழிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அதுக்கு குரு பிடி வேணும். அது நம்மளோட நிலைக்கு தக்கன ஒரு காலகட்டத்துல ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு காலகட்டம் ஒரு மாதிரி இருக்கு. சங்கீதம் வெளியே வரும்போது இப்ப நம்ம செஞ்சது இல்லை, எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சதாக இருக்கலாம், மூதாதையர் செஞ்சலாம். அந்த கர்மத்தை கழிச்சு 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 தொண்டு செஞ்சு புண்ணிய பலன்களை நிறைய அது அதிகரிக்கும். இப்போ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கிற பட்சத்துல ஒன்னால ஆழ்ந்த மெடிடேஷன்ல உட்கார முடியும். குருவோட அருளாலையும் புலிபூர்ண சரணாகதியாலையும் புண்ணிய கர்மாக்கள்னாலையும் தான் நம்மளால ஆழ்ந்த நிலைக்கு செல்ல முடியுமே தவிர வேற எதுவாலையும் செல்ல முடியாது. போகணும்னு நினைக்கிறத விட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே உங்க செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்ப செஞ்சுக்கிட்டே போது ஆழ்ந்த நிலைக்கு போகலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த நிலைக்கு தான் எல்லாராலும் காத்துட்டு இருக்கோம். அந்த நிலைக்காகத்தான் எல்லாரும் ஏங்கிக்கிட்டும் இருக்கோம். இச்சை வரும்போது என்ன வருது? இச்சை ஒவ்வொரு சமயத்துல இதெல்லாம் இருக்கு, நமக்குள்ள இச்சை வருதே, நமக்கு கோபம் வருதே, ஆசை வருதே அப்படின்னு. அந்த இச்சை அப்படிங்கிற மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தையில இச்சை ஏன் வருது? இச்சை இல்லை, இச்சை முடிகிற இடத்துலதான் நம்மளுடைய உண்மையான உணர்ச்சிகள் முடிஞ்சு அது ரெண்டுமே ஒன்னா தெரியும். இச்சையும் நம்மளுடைய இச்சை வேறு, ஈசன் வேறு, இரண்டும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறதும் புரிய ஆரம்பிக்கும். இப்போ இத்தனையும் பிராக்டிஸ் பண்ணா கூட சில நேரங்கள் சஞ்சீதத்தினால இச்சைகள் வர ஆரம்பிக்கும். இச்சைகள், கோபதாபங்கள், விருப்பு எல்லாமே வரும். எதுக்காக சஞ்சீதம்? அது எவ்வளவுதான் மெடிடேஷன் பண்ணாலும் நம்ம காட்டுல இருந்து அந்த தாவரங்களோட இருந்தா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்ம இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மக்களா வாழும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன? மக்களோட எதிர்ப்பு, அந்த அலைகளை நம்ம வாங்கிக்கிறோம். அவங்களோட சில கண் திஷ்டிகளுக்கு ஆளாகிறோம். சில விஷயங்கள் நடக்குது. அப்ப அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் குருவோட பிடி, குருவோட தொண்டு வேண்டியா இருக்கு நமக்கு. அப்ப அது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அதை செய்யக்கூடிய நிலையில இருக்கும். நம்மளுடைய இரண்டு விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா நம்ம ஒவ்வொரு செயல அறிஞ்சது புரிஞ்சது அப்படின்னு சொல்றோம். அறிஞ்சது புரிஞ்சது அதெல்லாம் கடைஞ்சு அறிதல், புரிதல், தெரிதல் இதெல்லாம் ஒரு நிலைக்கு தான் நம்ம கை கொடுக்கும். அறிதல், அறிஞ்சுக்கிட்டது, அறிஞ்சதோ புரிஞ்சதோ தெரிஞ்சதோ எதுவும் நம்ம உள்ள போகும்போது நம்மள வழிநடத்த முடியாது. நிச்சயம் வழிநடத்தவே முடியாது. ஒரு சொல் கூட நமக்கு, ஒரு காற்று கூட நமக்கு தடை. ஒரு சொல், ஒரு காற்று கூட நமக்கு, சிறு காற்று, சிறு பரிசம் கூட நமக்கு மிகப்பெரிய தடை. ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் லார்ஜ் டிஸ்டார்ஷன் அப்படின்னா, ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ், அந்த ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் மிகப்பெரிய தடையா வரும். எங்கேயோ கேட்கக்கூடிய ஒளி ஓசையானது இந்த ஆழ்ந்த மெடிடேஷனுக்கு போறப்ப மிகப்பெரிய தடையா நிற்கும். அப்ப எங்கேயோ அதெல்லாம் இல்லாத நிலைக்கு இருக்கணும்னா நாம உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாடு கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்கிறதுலதான் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் எதுக்காக இந்த நான் யார் எடுத்திருக்கோம்? தண்ணில் நினைக்கணும். நிறைய பேர் ஆத்ம விசாரம் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்லுவாரு. வள்ளலார் சொல்லுவாரு தன்னை எறிய வேணும் அப்படின்னு சொல்ற. ஆத்ம விசாரம் ரமண மகர்ஷி சொல்லக்கூடிய ஆத்ம விசாரம் கழிச்சு 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 ரமண மகர்ஷி சொல்லக்கூடிய அந்த கழித்து 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 ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு அப்படியே போயிட்டே இரு. நீ யாருன்னு பார்த்துட்டே வா. பார்ப்பவன் யார் என்று பார்க்க வேண்டும். பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும்
பார்ப்பவனும் பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்த்து கொண்டிருப்பது, மூன்றும் ஒரே நிலையாக தோன்றும். இந்த மூன்றும் ஒரே நிலையாக என்று நமக்கு தோன்றுகின்றதோ அதுவே ஒரே நிலையா. இடம் பொருள் ஏவல் என்று மகரிஷி சொல்லியிருப்பார். இடமும் ஒன்றே, பொருளும் ஒன்றே, ஏவலும் ஒன்றே. சுத்தவெளி, இடம் என்பது சுத்தவெளி, பொருள் என்பது காந்தக்களம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏவல் என்பது காந்த ஊடுருவக்கூடிய பாய்ம பொருள். காந்த களமும் அதுதான், பாய்ம பொருளும் அதுதான் பிரபஞ்சத்தில். அதே இது நமக்குள்ளேயும் இதே இடம் பொருள் ஏவல் உண்டு. எங்கு? அணுக்குள்ள போய் பிரவேசிக்கிறப்பதான். அணுவை உடைச்சு பிரவேசிக்கிறதுங்கிறதுக்கு அதீத மௌனமும் அதீத உட்கார்ந்தக்கூடிய உறைஞ்சு உட்காரக்கூடிய தன்மை. உறைஞ்சு உட்கார்றது அப்படின்னா அது குரு தான் கொடுக்கணும். அது குரு கையில தான் இருக்கு, குரு பிடியில தான் இருக்கு, குருவோட சரணாகதியில தான் இருக்கு. குரு இல்லாம நம்மளால அந்த நிலைக்கு உட்காரவோ இது பண்ணவோ முடியவே முடியாது. அப்ப அந்த இடம் பொருள் ஏவல் அந்த நிலைக்கு நம்ம போகணும். அதுக்கடுத்து போகக்கூடிய நம்மளுடைய இது மூன்று ஒன்றாக்கி நான் உடலும் அல்ல, உயிரும் அல்ல, மனமும் அல்ல, பொருளும் அல்ல, பொருளெல்லாவற்றை பொருளாக பார்க்கும் மருளா மானா பிறப்பு அப்படிங்கிற எல்லா பொருள்களிலும் இறைவன் இருக்கா. மருள், அந்த மருள் நம்மளுடைய மாயை தான். அந்த எல்லா பொருள்களும் பொருள் அல்ல, மெய்ப்பொருள் ஒன்றே, பொருளுக்குள் உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள் ஒன்றே என்பதுதான் இறைநிலை. அப்ப அதை பொருளாக பார்ப்பது எது? பொருள் அது இல்ல, நம்மளுடைய எண்ணம் மருள். அந்த மாயை மருள் என்பது, அந்த மருள் தான் நம்மள மருளாக மானா பிறப்பு. திருப்பி திருப்பி பிறப்பு எடுக்க வேண்டும், திருப்பி பிறப்பு எடுக்க வேண்டும் என்பது. இப்ப பிறவா நிலைக்காகவோ இறைவனை தரிசிக்கிறதுக்காகவோ ஒவ்வொரு நாளும் நம்மளை பட்டை தீட்டுறதுக்கு நம்மளுடைய தொண்டுங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்மளுடைய புண்ணிய பதிவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு தொண்டு அவசியமா இருக்கு. அதற்கடுத்து நம்மளுடைய சந்ததிகள் நல்லா வரணும். அப்படி நம்ம சந்ததிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பிரபஞ்சத்துல மகிழ்ச்சி சொல்லக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆன்மீக பாதைக்கு வந்தா கஷ்டம் அப்படின்னு கஷ்டம் இருக்கலாம், ஆனா அந்த கஷ்டத்தையும் அதீதமா நம்மளால ஏத்துக்கூடிய மன வலிமையும் அதே அந்த நிலையில மகிழ்ச்சியா வாழக்கூடிய தன்மையும் நமக்கு இறைநிலை கொடுத்திருக்கு. அந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையும் மகிழ்வான வாழ்க்கையும் உன் சந்ததிகளுக்கு அறிவுபூர்வமான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு இறைநிலை கொடுத்துருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா மகிழ்ச்சி போல ஒரு குருமார் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. மகிழ்ச்சி போல ஒரு குருமார் கிடைக்கிறதுக்கு இந்த பெண்ணுலகம் எத்தனையோ பெண்கள் போயிருக்காங்க. நிறைய பெண்ணுலகம் முதல்ல நமக்கு எதுவுமே தெரியாது. மன்றத்துக்கு வரும்போது எதுவுமே தெரியாது. ஆரம்ப கட்டத்துல நிறைய சிவனடியார்களோட புக்கு படிக்கும், சிறு வயதுல படிச்சது உண்டு. அப்ப படிக்கும் போது இதெல்லாம் யாருன்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டே இருக்கும். இவங்க அப்படி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் இதெல்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் கதைகள் இதெல்லாம் அப்ப இவங்க யார் மங்கையர் குலம்னே ஒரு புக்கு, பெரிய புக்கு கொடுத்து படி. அந்த மங்கையர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு பண்ணியிருக்காங்களா? எல்லாரும் இந்த மக்களுக்காக முழுமையாக தொண்டாட்டிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு குடும்பத்துக்கு தொண்டாட்டி இருப்பாங்க, இல்ல இந்த ஊர் மக்களுக்காக தொண்டாடி இருப்பாங்க. எல்லா பெண்களும் தான். ஆனா இன்றைய காலகட்டத்துல அவங்கள விட அதிகமாக தொண்டாட்டக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்தது மகரிஷி தான். சாதாரண பெண்ணு கூட இயல்பா தவம் பண்ணக்கூடிய தன்மை, தொண்டு செஞ்சு புண்ணிய அடுத்த ஜென்மத்துல இறைவனை உணர்றது. இந்த ஜென்மத்திலேயே உன் வாழ்க்கையை வழிப்படுத்தி நெறிப்படுத்துவதற்கு மகரிஷி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப இல்லாட்டினா அப்படி இல்லைன்னா சாதாரண பெண்களால இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வெளியே வந்திருக்க முடியாது. எல்லா பெண்களும் இன்னும் கத்துக்கிட்டு மேலே ஏறி வர கஷ்டமா போயிருந்திருக்கும். இது எத்தனையோ ஒரு ஜென்மால நடக்கிறது இல்ல நமக்கு இந்த ஆன்மீக பயணம். இந்த ஜென்மா மட்டும் நமக்கு இந்த ஆன்மீக பயணத்தை கொடுக்கல. எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்ம வேண்டி வேண்டி வந்து செஞ்ச தவங்களும் புண்ணிய பதிவுகளும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு வந்ததோட நிலைகள் தான் இன்னைக்கு நம்ம இந்த மன்றத்துக்கு வந்ததோ இல்ல தொண்டு செய்யறதோ எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம். அதே போல இறைவனை நோக்கி பயணிக்கிறதுக்கும் இறைவன் நோக்கி வர்றதுக்கும் நம்மளுடைய பல ஜென்மாந்திரமா எடுத்துக்கிட்ட விருப்பம் போதும், இந்த இல்வாழ்க்கை எனக்கு போதும் என்ற விருப்பம், எனக்கு போதும் மன நிறைவு. வெறுப்பு வந்து விருப்பமும் வெறுப்பும் இல்லாம இருக்கணும். வெறுப்போட எதையுமே அணுக முடியாது. வெறுப்பு ஏன் அணுக முடியாது? வெறுப்பு இருந்தா அந்த இடத்துல நம்மளால தவம் பண்ணவோ இல்ல ஆழ்ந்த நிலைக்கு செல்லவோ போக முடியாது. வெறுப்பை வச்சுட்டு யார் மேலே வாழ்த்த முடியுமா? யாரையும் வாழ்த்த முடியாது. அதே போல ஆழ்ந்த நிலைக்கு போறதுக்கு மன அமைதி வேணும். இன்பம்
துன்பம், அமைதி, பேரின்பம். அந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அந்த அமைதி அப்படிங்கிறது எப்ப வருது? நம்ம அமைதிங்கிற நிலையில நிலைச்சு நின்னு அத இன்பமும் துன்பமும் கடந்து அங்கே அமைதிங்கிற இடத்துக்கு வரும்போது இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அதுல நிலைச்சு சாதாரணமா மட்டுமில்ல, நிலைச்சு நிக்கக்கூடிய தன்மை. அதுல நிலைச்சு நின்னு பேரின்ப நிலைக்கு போகக்கூடியது. பேரின்பங்கிறது எங்கோ இல்ல, நம்மள்ளதான் இருக்கு. வெளியில எங்கேயோ தேடி போறதல்ல. நீ உனக்குள்ள ஆழ்ந்து போனேனாலே அந்த இன்பத்தை அனுபவிக்கூடிய அது இயல்பா உனக்கு வெளியில வரும்போது நீ உடல் கடந்து மனம் கடந்து பிரபஞ்சம் கடந்து செல்லும் போது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகும். அதற்கு சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அனைத்து பேர்களும் அடைஞ்சிருக்காங்க, இல்லாம இல்ல. நம்மளாலே அறிவது சாத்தியம். நம்ம குருமாருக்கு அதுக்குத்தான வழியை அனைத்தையும் கொடுத்திருக்கார், போக முடியும் அந்த பேரின்ப நிலைக்கு. இப்ப பேரின்ப நிலைங்கிறது எங்கோ இல்ல, நம்மளுடைய செயல்கள்லயும் நம்மளுடைய செயல்களை நெறிப்படுத்தி செய்யறதுலதான் இருக்கு. அதுவே அதற்கு பேரின்ப நிலைக்கு இழுத்துட்டு போறதுக்கான வழியாகவும் அமையும். அதுக்கடுத்து மகரிஷி தன்னிலை அந்த திரும்ப திரும்ப சொல்றதுதான், ஐயப்படாத அறத்தது உறைவானே, மெய்ப்பொருள் எங்கு உள்ளது எவ்வாறு. இந்த நிறைய இதுல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, உபனிஷத்துகள்ல ஒரு உபனிஷத்து இருக்கு, எவன் ஒருவனுக்கு உள்ளது என்று புரிகின்றதோ அவனுக்கே ஆத்மா கிட்டும். யார் எந்த ஜீவனுக்கு, நிறைய பேர் ஆன்மீக பயிற்சியில இருக்கலாம், இது பண்ணலாம், ஆனா அது உள்ளது எங்கு என்று நம்ம எங்க பயணிப்பாங்க, அவங்களுக்கு இவங்க இப்படி போறாங்கன்னா கூட தெரியாது. இந்த நிலைக்கு போறோம்னா அப்ப பயணிக்க உள்ளது என்று யாருக்கு உணர்வா புரியுதோ அவனுக்கே ஆத்மா கிட்டும் அப்படின்னு. அப்ப யாருக்கு கிட்டும்? அந்த உள்ளதுங்கிற நிலையை யாரால உணர முடியும்? நீ அதீதமா அந்த சரணாகதிக்கு போகும்போது, அதனாலதான் ஜனகர் ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த உள்ளது. அப்ப குருட்ட போனா நிச்சயம் கிடைக்குங்கிற அந்த அவ்வளவு பெரிய ராஜா, எல்லாம் தெரிஞ்ச ராஜா, எவ்வளவு அவர்கிட்ட படைபலம் இல்லையா, பணபலம் இல்லையா, பொருள் பலம் இல்லையா, அத்தனையும் விடுத்து ஒரு க்ஷணம் குருட்ட கிடைச்ச சரணாகதி அடுத்த நிலைக்கு அவரை போட்டு பரிபூர்ண சரணாகதி. அந்த பரிபூர்ண சரணாகதி தான் நம்மள அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். இப்ப மகரிஷி கிட்ட இருக்கக்கூடிய ஒரே இது, நம்ம சரணாகதி நிலைக்கு போகணும். இப்ப நமக்கு ஆண்டாள் சரணடைந்தது போல், ஆண்டாள் கண்ணனிடம் சரணடைந்தது போல், ராதை கண்ணனிடம் சரணடைந்தது போல், நம் குருவிடம், எந்த குருமார்களிடம் நாம் நம்முள் சரணடைய வேண்டும். குரு என்பது முதல் பார்க்கக்கூடிய பொருள், உயிர், உருவம், இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பொருளா, உருவா, உயிரா பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பிரபஞ்சமா பார்க்க, அதுக்கடுத்து வரும்போது எல்லா ஜீவராசிகளுக்கு இயற்கையா பார்க்கக்கூடிய, அதற்கு உனக்குள்ள இருக்கக்கூடிய குரு, உனக்குள்ள இருக்கக்கூடிய பிரவேசிய குரு. ஓஷோ சொல்லக்கூடிய வார்த்தையே தான், உனக்குள்ள குரு எங்கும் இல்லை, கடைசி இறுதி கட்ட நிலையில் நாமே நமக்கு குருவாக இருப்போம். எல்லாம் முடிஞ்சு குரு சிஷ்ய உறவு, மனம் சித்தி புத்தி கடந்து குருவும் கடந்து தான் போக முடியும். குருவையும் விட்டால்தான் அங்கு எதுவும் இல்லை, நிர்மலமான நிலைன்னு சொல்றோம். அப்ப அந்த குருவை விட்டாதான் அந்த நிலைக்கு போகலாம்னு சொல்றோம். இப்ப தன்னில் நிலைத்தல், குரு ஏச தொட்டு காமிச்சிருக்காரு. தன்னில் நிலைத்தலுக்கு என்ன வேணும் அப்படின்னா கர்மயோக நெறி வேணும் வாழ்க்கையில. அதற்கடுத்து மௌனம், அதீத மௌனம் இருக்கணும். ரொம்ப நாட்கள் அடிக்கடி மௌனம் இருந்து பழகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அப்புறம் மாதம் மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 10 நாட்கள் 5 நாட்கள் நமக்கே நம்ம மௌனம் போட்டுக்கணும். அதுக்கடுத்து எங்கேயாவது போக முடிஞ்சா அங்க போய் தங்கி மௌனம் இருக்கணும். மௌனத்துல இந்த அது பண்ணேன் இது பண்ணேன்லாம் கடை இல்லாம இயல்பா மௌனத்துல உன்னுக்குள்ள பிரவேசிக்க. எல்லாம் கரைச்சு அப்படியே கரைஞ்சு போக போகதான் தெரியும் அந்த தூய்மை அப்படிங்கிறத உன்னால முழுமையா உணர முடியும். அந்த 3 நாள் 5 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு வரக்கூடிய மௌனம் எல்லாம் நம்மளை எவ்வளவு தூய்மைப்படுத்தும், அதெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிலை. வினை தூய்மை, மனை தூய்மை, பற்றற்ற நிலைக்கு நம்மளை கூட்டிடும். அந்த மௌனத்துலதான் நம்மளால நிலைச்சு நிற்கும் போது தன்னிலை உணர்த்தக்கூடிய தன்மை, தன்னிலை நிலைக்கக்கூடிய தன்மை, தன்னில் நிலைச்சு வாழக்கூடிய தன்மை, தன்னில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை, தன்னையே தானாக பார்க்கக்கூடியது, பூர்ண பொருளே பதுவாய் அடைந்து அப்படின்னு மகரிஷியோட பாடல் மிகப்பெரிய பாடல். அதுல நான் அந்த பாடல்கள் அப்படியே படிச்சுட்டே வரும்போது, தானே தன்னில் உணர்வதாகும் அப்படின்னு, தானே தன்னில் உணர்வதாகும். திருப்பி 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 எப்ப 2004 புக்கு வாங்கிட்டு அப்ப படிச்சு பாக்குறேன், எனக்கு புரியவே இல்லை. தன்னில் தானே உணர்வு. ஒரு பேராசிரியர் கேக்குறேன், அவர் சிரிச்சுட்டே, உனக்கு என்னைக்கு வருமோ அன்னைக்கு வரும் அப்படி. இன்னைக்கு கேட்டாப்புல இருக்கு. அதை நானு கிட்டத்தட்ட 2009-10 தான் அந்த இதை சொல்லிட்டாங்க, இனிமே யார்ட்டையும் கேட்க கூடாது. என்னைக்கா
நம்ம உணரணும். நிச்சயம் உணரும். எல்லா வார்த்தைகளையும் கேட்பேன், ஒரு சில விஷயங்கள் கேட்டா கூட, ஆனா என்னைக்கு உணர்வா கிடைக்குதோ அன்னைக்கு முழுமையா அனுபவிச்சிருப்பேன். தன்னில் தானே உணர்வதாகும். அந்த உணர்வை, அந்த வார்த்தைகளை அசை போட்டு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு யோசிப்பேன். ஆனா என்னைக்குமே யோசிக்காம ஒரு நிலை இருக்கும் பாத்தீங்களா, அன்னைக்கு கொடுப்பாரு குரு. கேட்கும் போது கிடைக்காது. என்னைக்குமே யோசிக்காம ஒரு நிலையில நான் பாட்டுக்கு ஒர்க்கா வேலை பார்த்துட்டு இருப்பேன் பாரு, அன்னைக்கு கொடுப்பாரு குரு. அப்ப இப்ப என்ன நடந்தது, இதுல என்ன நடந்தது, என்னைக்குமே யோசிக்காத இன்னைக்கு கொடுத்தாரு. இது கிடைச்சதுங்கிறத எப்ப தெரியும்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தெரியும், 1 மணி நேரம் கழிச்சு தெரியும், இல்ல மறுநாள் கூட. இது நேத்து கிடைச்சிச்சே, நம்ம தெரியலையே, அப்பனா என்ன நடந்துச்சு அப்படின்னு திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும், நம்ம அந்த நேரம் மனம் இல்லை, மனம் அங்கு மாய்ந்து விட்டது. செயல் மட்டும் நடந்தது, உடம்பு அசைந்தது, வேலை நடந்தது, எல்லா செயல்களும் நடந்தது. ஆனா அங்கு மனம் இல்லை. உடலானது அசைய வேண்டுமே, மனமானது அசையக்கூடாது. எதுக்கு? மிகப்பெரிய உடல் அசைவோடு இருக்கணும். எதற்காக? உடல் தூய்மையா இருக்கணும்னா அசைஞ்சுக்கிட்டே இருந்தாதான் உடல் தூய்மை இருக்கணும். ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனமானது அசைவற்று இருக்க வேண்டும். அப்ப செயல் செஞ்சா கூட மனம் அசைவற்ற நிலையில் ஒரு நாள் இருக்க முடியும். எப்ப இருக்க முடியும்? உனக்கு பரிபூர்ண சரணாகதி இருக்கணும், குரு பக்தி இருக்கணும், பொறுமை இருக்கணும், அந்த குரு மேல வச்சிருக்கூடிய நம்பிக்கையில அடுத்தடுத்து போகக்கூடிய தன்மை வரும். அப்பதான் அந்த மனமானது மாய்ந்து போகும். இந்த மனமானது மாய்ந்து போகுமே, இப்ப இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கமே அப்படின்னு நான் நிறைய நினைச்சேன். வேகமா கிடைக்காதா வைக்காது. அப்பதான் புரிஞ்சது, குரு கொடுக்க வேண்டியது நமக்கு இன்னும் பொறுப்புகளும் கடமைகளும் முடியவில்லை. குரு பார்த்து என்னைக்கு என்னை நிலையா உட்கார வைக்கிறாரோ அன்னைக்கு உட்கார்ந்துக்கணும். நம்மளை என்னைக்கு உட்கார வச்சு நிலைக்க வைக்கிறாரோ, தண்ணில் நிலைக்க வைக்கிறாரோ, அப்போ உட்கார்ந்தோம்னா நம்ம தண்ணில நிலைச்சு நிக்க முடியும், குருட்டையும் நிலைச்சு நிக்க முடியும். குருத்துவத்திலே இருந்து நம்மையும் உணர்ந்து இந்த உலக உயிர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் முழுவதும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளால என்ன செய்ய குரு வைக்கிறாரோ அதை செய்யவே முடியும். அப்ப தண்டில் நிலைக்கிறதுக்காகவும் இறைவனை உணர்றதுக்காகவும் நம்ம செய்ய வேண்டியது வினை தூய்மை, மன தூய்மை. இதற்கு மௌனம், அதீத மௌனத்துக்கு போங்க, அதீத சிந்தனையற்ற நிலைக்கு போங்க. சிந்தனை அறிவோ சிந்தனையோ செயலோ, அறிவு அறிஞர்கள் சிந்தனை எங்கு மாயும் போது இறைவன் பிறப்பான். சிந்தனை இல்லாத நிலை, சிந்திப்பதும் அறவே அற்று போக வேண்டும், சிந்திப்பதும் அறவே அற்று போக வேண்டும். அதனாலதான் ஒரு காலகட்டத்துல சில நேரங்கள்ல நம்மளால சொல்ல முடியல. இப்ப என்னுடைய வார்த்தைகள் உள்ள இருந்தாலும் சில நேரங்கள்ல இப்ப இந்த நிலையில வாயில இருக்கு பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்செல்லாம் எதுக்கும் உதவாது. பேச்சு வெளியில கேட்கலாம் வைக்கலாம், ஆனா தன்னிலை உணர்ந்து உள்ள செல்லும் போது இந்த பேச்செல்லாம் அங்கு உதவுவது இல்லை. ஒரு வார்த்தை கூட அங்கு உதவுவது. பேச்சும் மனமும் கடந்து, மனம் கடக்கணும்னா பேச்சு நிக்கணும்ல. இப்ப வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் மனதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் மனமும் கடந்தா தானே உள்ள போக முடியும். அப்ப அங்கு பேசுவது இல்லை. அதனால்தான் சொல்றேன், இந்த தன்னிலை நிலைப்பதற்கு என்ன தேவை? அதீத மௌனம். மௌனத்தில் குருவிடம் சரணாகதி அடைய வேண்டும். அந்த குரு சரணாகதி இருக்கிற பட்சத்துல நம்மளால தன்னில் நிலைச்சு நிற்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை எனக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும், சிங்கப்பூர் அம்மா தவமையத்தில் இருந்து வழிநடத்திய அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவாக முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு